காட்டில் முள் வெட்டி அதை விற்று பிழைக்கிற கூலிக்காரி ஆவுடைச்சி. கடைக்காரர் கடன் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் அவளோட சின்ன பயல், மா என்னமாச்சும் தின்பண்டம் இருக்காம்மா அப்படின்னு கேட்குறான். ஆவுடைச்சியால் வாங்கி தர முடியாத நிலைமை. ஆனால் மகனோட கெஞ்சுற குரல் அந்த தாயின் வயிற்றை பிசைகிறது. கண்ணாத்தாவோடு காட்டுக்கு போக காத்திருக்கிறாள். ஆனால் அவள் அன்று வரவில்லை. அந்த பயங்கர காட்டுக்குள் தனியாக போக பயப்படுகிறாள் ஆவுடைச்சி. அவளுடைய பயம் வென்றதா அல்லது மகன் மேல் அந்த தாய்க்கு இருந்த பாசம் வென்றதா? அந்த காட்டுக்கு அவள் தனியாக போனாளா? இதை சொல்வது தான் இந்த கதை. இந்த சிறுகதையை எழுதியது திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள். இந்த கதை ஆனந்த விகடனில் 1999 வெளிவந்திருக்கு. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். வாங்க இப்போ கதை கேட்கலாம். வீட்டுக்கும் வாசலுக்குமா நிலை கொள்ளாமல் நடந்துட்டு இருந்தா ஆவுடைச்சி. அவளுடைய கண்கள் கண்ணாத்தாவோட வருகைக்காக காத்து கிடந்தது. அப்போ தான் சின்ன பயல் அவளை நெருங்கி, மா என்னமாச்சும் தின்பண்டம் இருக்காம்மா? அவன் அப்படி கேட்டபோது அவளுடைய குடலையே கவ்வுகிற மாதிரி ஒரு பிசைவு, அடி வயிற்றில் ஜிலீர் என்று பரவுகிற வெறுமை. இல்லப்பா கண்ணு. அசைய முடியாமல் நான் கணக்கிறது ஆவுடைச்சிக்கு. கடையில் போய் வாங்கிக்கிடட்டாமா? காரூவா முறுக்குமா என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் சின்ன பயல். வேண்டாம்ப்பா, கடன் இல்லைன்னுட்டாங்க என்றாள் துயரமான குரலில் ஆவுடைச்சி. ஏமா என்றான் மகன். பாக்கி நிறைய இருக்குல்ல கண்ணு, என் செல்லம், என் தங்கமில்ல, பொறுத்துக்கடா, சாயங்காலம் துட்டு தரேன்ப்பா, முறுக்கு வாங்கிக்க குழைந்த தாய்மையின் குரலில் சொன்னால் ஆவுடைச்சி. அப்போ மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் மகன். முள்ளு விறகு பொறுக்க போகிறேன்டா. ஆற்றுக்காட்டில் விறகு கட்டை போட்டோம்னா எந்த மகராசியாச்சும் 20 ரூபா தரமாட்டாளா என்றாள் ஆவுடைச்சி. அப்போ சரி என்றபடி ஓடினான் மகன். தினைக்கும் வர கண்ணாத்தா அன்றைக்கு அவளோட வரலன்னு அவள் எதிர் வீட்டு சிறுமி சொன்னபோது மனதில் பெரிய அதிர்வு ஏற்பட்டது ஆவுடைச்சிக்கு. கண்ணில் ஏமாற்றமும் நீரும் நிழலாட ஏக்கமாக நிமிர்ந்து பார்க்கிற வயிற்று பிள்ளையை கண் கொண்டு பார்க்க அவளுக்கு உயிர் இருக்குமா, தைரியம் வருமா என்று பதறினாள் ஆவுடைச்சி. ஒற்றையாக போகவா? ஆற்றுக்காட்டிலே வேலிக்காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக போக முடியுமா? எப்படி போக? எவனாவது ஒரு காலி பயல் வந்து கையை பிடிச்சா என்ன செய்ய? எத்தனை கத்தினாலும் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்களே. பயந்து நடுங்கினாள் ஆவுடைச்சி. அவளுக்கு இப்போது எதையும் நினைக்க நேரமில்லை, நினைக்க மனமில்லை. மனசெல்லாம் மகனின் ஏக்க பார்வை, பேச்சு மாறிய கண்ணாத்தாவினால் உண்டான கோபத்தி. ஊரை கடந்தாள். வண்டி பாதைக்குள் இறங்கியவுடன் தாய் மனசு இருந்த இடத்தில் பெண் மனசு. வேலிக்காட்டுக்குள்ள ஒத்தையில் நிற்கவா? எவனாச்சும் குடிகார பைய வந்துட்டா, கையை பிடிச்சி இழுத்துட்டா, ஐயோ அத்துவான காட்டில் என்ன செய்ய? ஆவுடைச்சிக்குள் பக்கு பக்கு என்கிறது. பயத்தின் வியர்ப்பு சூறாவளிக்குள் சிக்குண்ட சருகாக அலைப்பாய்கிறது. குருட்டு நினைவுகள். வேலை விறுவிறுப்பாக நடந்தது. முள் கவைகளை தட்டுவதும் உருவுவதும் நறுக்குவதும் அடுக்குவதுமாக வேலை நடந்தது மலமளவென்று. கூடவே மனதில் வேலமுள் பொறுக்க வந்த முனியக்கா காட்டு வழியே வந்த ஒரு மூர்க்கன் அவளை பாழாக்கி விட்டு போனதும் அவள் வெகு நேரம் மயங்கி கிடந்த செய்தியை மாடு மேய்க்க போன சிறுமிகள் பார்த்து ஊருக்குள் போய் சொல்ல ஊர்க்காரர்கள் அவளை ஊருக்குள் தூக்கி வந்த காட்சியும் மனதில் பயத்தை உண்டாக்கியது ஆவுடைச்சிக்கு. அத்துடன் சமீபத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ராசாத்தியை ஒருத்தன் பலவந்தப்படுத்த அவள் அசிங்கம் தாங்காமல் அரளி விதை அரைத்து குடித்து செத்ததும் அவள் ஆவி வெள்ளை வெயிலாக பரவி கிடப்பதாகவும் ஆவுடைச்சிக்குள் பயத்தை கிளறியது. ஆவுடைச்சியின் காலிலும் உள்ளங்கைகளிலும் குத்திய முட்கள், முள் குத்திய இரத்த புள்ளிகள், அதன் காந்தல்கள். ஒரு வழியாக வேலையை முடித்தால் ஆவுடைச்சி. தொடை உயர கட்டு, விறகு குச்சி, முள் விறகு, எப்படி தூக்க? தவித்தால் ஆவுடைச்சி.
ஆந்திராவுக்கு வேலைக்கு போய்விட்ட புருஷன் காகிதமும் பணமும் அனுப்பாமல் கவலைப்பட வைத்திருக்கிற அந்த பாவி மீது ஆவுடைச்சிக்கு கோபமாக வந்தது. முறுக்குக்காக வாசல் படியில் தண்ணீர் குடிக்காத உலர்ந்த வாயின் பிசுபிசுப்புடன் ஏங்கி கிடக்கிற மகன். மனசின் ஒவ்வொரு அணுவிலும் மகனின் துடிப்பு, நினைவின் ஒவ்வொரு அசைவிலும் மகனை பார்க்கிற ஆவல், உயிர் தாகம், பாச பரபரப்பு ஆவுடைச்சிக்குள் எழுந்தது. என்ன ஆவுட, விறகு கட்டை தூக்கி விடணுமா? பக்கத்தில் வந்து நிற்கிற ஆண் குரலின் கரகரப்பு கேட்டது அவளுக்கு. பதறியபடி திரும்பி ஆவுடைச்சி மடித்து கட்டிய வேட்டி, அகலமான பச்சை பெல்ட், இடுப்பில் சூரி கத்தி வந்து நின்ற காட்டுக்காவலன் வேலையாவை கண்டு ஆவுடைச்சிக்கு தூக்கி வாரி போட்டது. உன்னை சுகப்படுத்த வேண்டியவன் எப்படி விட்டேத்தியா அலையிறானே, பாவம், உனக்கோ இள வயசு என்றான் வேலையா. பாரத்தை தலையில் தூக்குவதற்காக பரபரத்தால் ஆவுடைச்சி. அறிவால் குச்சியை எல்லாம் இடுப்பில் சொருகுகிற அவசரத்தில் இருந்தால் அவள். என்ன ஆவுட அவசரமா? இரு, ஆற அமர பேசிட்டு போவோம். வேலையாவின் விஷம பார்வை நீண்டு நெருங்கி வருகிற முன்கை கிட்டத்துக்கு வருகிற அவனது காம இழிப்பு. அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று கோபமாக கத்தினாள் ஆவுடைச்சி. ஏன், நீ இள வயசு தானே, பசிக்கிற திரேகம்தானே என்று இழித்தான் வேலையா. ஆவுடைச்சிக்கு பயம் பாத நரம்பு வரை பரவி படர்ந்த உணர்வு, மனத்தளர்வு. பயந்த மாதிரியே ஏதாவது தப்பு தண்டா நடந்திடுமோ என்று படபடக்கிற மனசு. கூடவே மனசுக்குள் மகனின் சின்ன முகம், வாசல் படியில் வாடி சுருண்டு கிடக்கிற சின்னவன். மா, திம்பண்டம் இருக்கா என்கிற அவனது ஏக்க குரல். ஆவுடைச்சிக்குள் ஒரு மாயம், சாமியின் அருள் வந்து இறங்குவதைப் போல தாய்மை உணர்வு. தாயே ஒரு தீயாக மாறுகிற மாயம், பாசத்தீயே மான தீயாக சீறுகிற நேரம். வெறி கொண்ட ரணக்காளியாக கையை உதறிய அவளது வேகம், இடுப்பில் சொருகியிருந்த அறிவால் வலது கைக்கு வந்த கணம், ஓங்கிய வெறி வேகம். சி நாயே, ஓடி போயிரு, இல்லைன்னா ஒரே போடுதான், அருவா ஒன்றை வகுந்துரும். பத்திரகாளியாக மாறி ஆவுடைச்சியின் சீற்றம் கண்டு பயந்து பின்வாங்கி ஓடியே போய்விட்டான் வேலையா. ரணகாளியின் உக்கிரம் தணிந்து தன் நிலைக்கு வரவே கொஞ்ச நேரம் ஆயிற்று ஆவுடைச்சிக்கு. மின் கம்பத்தில் சாய்ந்து நின்ற விறகு கட்டில் தலையை முட்டி சாய்த்து சுமந்த போது அவள் நெஞ்சு கூடே நெருநெருக்கிற பாரம், வாழ்க்கையைப் போல சுமக்க முடியாத சுமை. முறுக்கு கேட்ட மகனின் ஏக்க பார்வை, அது தந்த பலம், அதன் போர்க்குணம், மகன் மீதான தாய்மை தவிப்பு, விறகு சுமையை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே கூட சுமந்து விடுகிற வலிமையை தந்துவிடும். ஆவுடைச்சி ஒரு வீராங்கனை மாதிரி விறகு சுமையோடு ஊரை நோக்கி நடந்து வந்தால் தரையே தக் தக் என்று அதிர்கிறது. இந்த வீரத்தாய் ஆவுடைச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.